தெரியல. ஆமா, ரயிலையும் டிக்கெட் வாங்கல, பஸ்லயும் ஓசில வந்து ஒட்டிக்கிட்டாச்சு. என்னடி இது? பொண்ணு வாசலுக்கு வந்துருச்சு, அவ குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க. யாராவது ஒருத்தி நல்ல விளக்க ஏத்துங்களேண்டி. மாப்பிள்ள சைஸுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிருக்கான். இல்ல துண்ட சொன்னேன், தோளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பாருங்க எப்ப இலை போடுவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு டக்கரு. அது மணமேடையில இருக்கிற சொன்னேன். பொண்ணுங்களை பத்தி உனக்கு தப்பா சொல்லக்கூடாது. இது கீழே கிடந்தது உங்களுக்கு பாருங்க. ஆமாம்மா, நீ மகராசியா இருக்கணும். ஏண்டி அஞ்சம்மா, யாரடி அந்த பொண்ணு? அங்கேயும் இங்க துருதுருன்னு எல்லா வேலையும் எடுத்து கட்டிக்கிட்டு செய்யுது. மாணிக்கம் தம்பியோட ரயில்ல வந்தது. என்ன ஒருவனு தெரியலையே. அதோ அந்த பொண்ணே வருது, அதை ஏன் கேட்போம்? ஏமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. மாணிக்கம் தம்பிக்கு நீ என்னம்மா உறவு? அது வந்து அவரையே கேளுங்க செல்வாய். என்ன மச்சான், உங்க அப்பா கல்யாணத்துக்கே வரல? அவருக்கு பல ஊர் பஞ்சாயத்து, அதான் நான் வந்திருக்கேன்ல. ஏன் தம்பி, இந்த பொண்ணு உன் கூட தான் ரயில்ல வந்துச்சாமே, இது யாரு? நமக்கு எந்த வகையில சொந்தம்? கல்யாணத்துக்கு வந்தம்மா சாப்பிட்டம்மா வச்சமா இல்லாம அந்த பொண்ணு என்ன உறவு, இந்த பொண்ணு என்ன உறவு, அவ என்ன புடவை வெட்டிருக்கா, இவ நகை போட்டிருக்கா, இதை பார்க்க வந்தீங்க? ஏதோ ஒரு வகையில சொந்தம், போய் வேலை பார்ப்போம். அதுக்கேப்ப இப்படி சலிச்சுக்கிற? மாணிக்கம் 501 ரூபா. பொக்கவாய், நீ எவ்வளவு மொழி எழுதுன? 5 ரூபா. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்தீங்க? 15 பேர். கால கீழ விடா, என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மீனாட்சி அத்தை இந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கச்சிதமா அந்த பொண்ணை கணக்கு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறதும் அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறதும் ஒரு வழியா செட்டப் ஆயிட்டீங்க. அண்ணே, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானா பேசுறேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறந்துட்டு இப்போ உங்களை பத்தி தான் கிசு கிசுவே. மாப்பிள்ள, அவளை நாம அங்கேயே கழட்டி விட்டுருக்கணும். இவ்வளவு தூரம் இங்க அழைச்சிட்டு வந்து தப்பா போச்சு. அவளையும் உங்களையும் சேர்த்து இங்க ஏடா கூடமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஏன் 51 நில்லு. ஏதோ போனா போதுன்னு உன்னை இங்க கூட்டி வந்தா இங்க இருக்கிறவங்களை எல்லாம் அக்கா அத்தான் உறவு உண்டாரியாம என்ன விளையாடுறியா? உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு எல்லாரும் தப்பா பேசுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே இங்க இருந்து எங்கேயா போயிடணும், இல்ல நடக்கிறத வேற. ஆமா, சாப்பாடு பிரமாதம். அவுல் பாயசம் அசத்திட்டானுங்க. மாப்பிள்ள, எல்லாரையும் ஊர்ல உடனே பத்திரமா சேர்த்துரு. பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு நான் இங்க வந்துடுறேன். பட்டுமா? எல்லாரும் என் பின்னாடி தான் வரணும், நீ மட்டும் முன்னாடி வா. வாங்க, கல்யாணத்துல ஊர் போய். இங்க வா. நிமிரு. ரயில்ல டிக்கெட் எடுன்னு சொன்ன, எடுத்தேன். கல்யாண வீட்டுல ஒரு நாள் தங்கிட்டு போறேன்னு சொன்ன, சரின்னு அங்க என் மானத்தை வாங்கிட்ட. மறுபடியும் ஏன் என் பின்னாலேயே வர்ற? மத்தவங்க ஆள தெரியலையா? நான் இங்க ஒருத்தர் மாடு மேய்க்கிறாரு, அவர் பின்னால போ. ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு, அவர் பின்னால போ. ஏமா என் பின்னாலே வர்ற?
சரி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். எங்க போகணும்னு சொல்லு, அங்க கொண்டு விட்டு போறேன். எங்க போறதுன்னு தான் எனக்கே தெரியல. எங்க போகணும்னு உனக்கே தெரியலையா? அதுக்கு நானே கிடைச்சனா? எங்கேயாவது போய் தொலை, ஏன் படல வராத. அண்ணாச்சி, நாங்களும் அப்ப பிடிச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு இருக்க, அது பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கு. என்னையா விஷயம்? ஓடிப்போ தொலைஞ்சு போன்னு சொல்றிய, அது போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. இந்த கதையே வேற. கதை தான் தெரியுதே. காதல் பண்றது, கூட்டிக்கிட்டு வர்றது, கடைசியா விட்டுட்டு ஓடிடுறது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக வேண்டிதான் நாங்க நற்பணி மன்றம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதை கவனிச்சிட்டு வர்றோம். இந்த பாருங்க, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். பேசாம இங்க போயிருங்க. எது சம்பந்தம் இல்லாத விஷயம்? டேய், இவங்கிட்ட வெட்டி பேச்சு. ஆளுங்க அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. பாத்தியா, உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் உன்னை அடிக்க வந்தோன்னு அதுக்கு மனசு கேட்கல. அதான் மண்ணுக்கேத்த பொண்ணு. மண்ணுக்கேத்த பொண்ணை பத்தி எங்கிட்டே சொல்றீங்களா? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இந்த பொண்ணை ஒழுங்கா கூட்டிட்டு போ. கூட்டி போயிட்டா நாங்க போயிடுவோம். வாமா, வர்றாங்க. மன்றம் ஆரம்பிச்சு இன்னைக்குதான் ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்கோம். சும்மா இருங்க. நீ ஊருக்கு போறதா இருந்தா 1/2 நாள்ல 1 நாள்ல போயிட்டு வந்துரு. இப்படி மொத்தமா போய் 1.5 மாசம் 2 மாசம் போய் உட்கார்ந்து இருந்த அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு இமயமலையில போய் உட்கார்ந்துருவேன். இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். கடவுளே வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. கடவுளா தட்டுறான்? இருக்காது. எவனோ கதவை தட்டி நம்மள பிரிக்கிறான். எவன்டா அவன்? அட மாணிக்கம், வாடா மாப்பிள. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எப்படா மாப்பிள உனக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணமாவது கத்திரிக்காவது. அப்ப இது யாரு? அது பெரிய கதை. உள்ளவா சொல்றேன். வாங்க 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 வாங்க. அடடே, எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இதான் உங்க பொண்டாட்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. மாப்பிளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது அவன் பொண்டாட்டி மாதிரி. அது என்ன மாதிரி? பொண்டாட்டினா பொண்டாட்டி, மாதிரினா மாதிரி. இல்லடா மாப்பிள? ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளராதீங்க. வந்தவங்கள சாப்பிட சொல்லுங்க. பரவாயில்லங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம், வாடா. வாமா. இரு, உன்னையும் இங்கேயே கை கழுவிடுறேன். என்னது? ஓடிப்போ செத்துப்போன்னு சொல்றாரா? அதுக்கு நீ என்ன சொன்ன? எப்படி விரட்டினாலும் உங்க பின்னாடிதான் வருவேன்னு ஒரே அடியா சொல்லிட்டேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காடா. பெரிய நச்சரிப்பு கேஸா இருக்கு. நான் ஊருக்கே போய் சேர முடியல. எங்க அப்பா அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீ தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். வெரி சிம்பிள். என்ன? விடிஞ்ச உடனே அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடணும். கவலையே படாத மாப்பிள. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரிடா. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்ட. எனக்கு இன்னைக்கு ராத்திரியும் வேஸ்ட். வந்து சேர்ந்தீங்களே. இந்தாங்க காஃபி. மாப்பிள, உன் ஆளு என் பொண்டாட்டி என்னமோ போட்டு கொடுத்துட்டா. என் பொண்டாட்டி ரொம்ப கோவமா இருக்கா. நீதான் வந்து சமாளிக்கணும். சீக்கிரம் வா. இத பாருங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களையே நம்பி வந்த பொண்ணு இப்படி விரட்டுறீங்களே. அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? இந்த பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நடந்தது என்னன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி காதலிச்சது, இப்ப விரட்டுறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதெல்லாம் பொய்யுங்க. இத பாருங்க, எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல பொய்யே சொல்ல மாட்டா. நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருந்தா நாங்க 2 பேரும் வந்து பேசி முடிக்கிறோம். நீங்க வந்து ஒண்ணும் பேச வேண்டாம். நாங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுறோம். வர்றேன் வள்ளியப்பா. என்ன மன்னிச்சிடுறா. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்டா. என்னால எதுவும் செய்ய முடியலடா.
இங்க என்ன சொன்ன? உன்னை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தி ஊரை விட்டு கூட்டி வந்துட்டேன் இல்ல? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்தேன் இல்ல? இப்ப எல்லாரும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு உன்னை நான் வேணாம விரட்டுறேன் இல்ல? இந்த பாரு, உன்னை ரயில்ல பார்த்ததுல இருந்து ஒரு வார்த்தை உன தப்பா பேசிருப்பனா இல்ல தப்பா தான் நடந்திருப்பனா? இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உள்ளத சொல்லு, நீ யாரு? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்ட? சொல்லுடா. அடிங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க. எந்த பொண்ணு சொல்லக்கூடாத ஒரு பொய்ய நான் சொன்னேன். அதை ஏன் சொன்னேன்னு மட்டும் கேளுங்க. நானும் என் தோழி குயிலியும் சிட்டுக்குருவிங்க போல எங்க கிராமத்துல ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏய், செல்லக்கிளி, நில்லுடி, நில்லுடினா. ஏய். ஏய் குயிலி, இதாண்டி என் ரூம். அடேங்கப்பா, இம்மாம் பெரிய வீடு. ஏண்டி, இன்னைக்கு போறா நான் உன் கூடவே இருந்துட்டுமா? இன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே எப்போ நீ என் கூட தான் இருக்கணும். அது எப்படி உன் கூடவே இருக்க முடியும்? மல்லிகை பூத்தா கொடியில இருக்காது, மருதாணி காய்ச்சா செடியில இருக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. எவனோ ஒருத்தன் ஒரு மஞ்ச கைத்த கட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதிகாரம் பண்றவளை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்னையே மறந்துடுவேன். உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம், உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? அப்ப நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, நான் ரெடி. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? வாமா, நல்லா இருக்கியா? இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கோவிலுக்கு போன ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, போறாங்க. சாமி கோயில்ல மட்டும்தான் இருக்கா, காவிரி எப்போ சொல்லுக்கா? புண்ணியத்துக்கு ஆள் பிடிக்க கூடாது புள்ள, நீ தான் போகணும். கூட தான் உன் கோயில் இருக்கால, கூட்டிட்டு போ.